ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு அழகான படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அதோட டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் ஒரு இன்டர்வியூவில் இந்த சம்பவத்தை பதிவு பண்ணார். அவருக்கு சின்னதாக இருக்கையிலிருந்தே டைரக்ஷன்னா ரொம்ப பிடிக்குமாம். அவர் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் சார்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணாராம். அந்த ப்ராசஸில் அவரோட டீம்மேட்ஸ்க்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு சக மாணவன் ரொம்ப ஏளனமாக சொன்னாராம், ஆமாம் இவர் பெரிய ராஜமௌலி பாகுபலி எடுத்துகிட்டு இருக்காருன்னு. சுற்றி இருந்தவங்கெல்லாம் சிரிச்சாங்களாம். அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அபிஷன் ஜீவந்த் வீட்டுக்கு போகிற வழியிலலாம் அழுதுகிட்டே போனாராம். சில வருடங்கள் கழித்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாபெரும் வெற்றி அடைந்த பின் அந்த பாகுபலியை டைரக்ட் பண்ண ராஜமௌலி அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாராம். சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு அழகான படத்தை பார்த்தேன், நீங்களும் அதை தவறாமல் பாருங்கள்னு. நண்பர்களே, அவமானத்தை கடக்காத சாதனையாளர்களே இந்த உலகில் கிடையாது. ஏன், அவமானத்தை கடக்காத மனிதர்களே கிடையாது. அவமானங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அந்த அவமானங்களோட கணத்தில் நம்ம நசுங்கி போகிறோமா, இல்லை அந்த அவமானங்களை ஏறி மிதித்து முன்னேறமாங்கிறது நம்ம கையில். யோசிச்சு பாருங்கள்.